ஐயனார் துணை சீரியலில் அடுத்த வரை எபிசோடில் நம்ம நிலா இருந்துட்டு நேராக பாண்டிக்கிட்ட போயிட்டு, பாண்டி உங்களை உன்னை நான் கேட்கட்டுமா, கேளுங்க, என்ன விஷயம், ஏதாவது தேவைப்படுதா, ஏதாவது வாங்கிட்டு வரணுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை இல்லை, அதெல்லாம் எதுவும் வேண்டாம், உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கணும். வானதி அவ்வளோ பெரிய விஷயம் சொன்னாங்க, ஆனால் உங்கள் முகத்தில் கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லையே, என்னாச்சு, ஏன் உங்களுக்கு வானதியை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லை இல்லை கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனால் எனக்கு முன்னாடி அண்ணன் இருக்காரு, முதல்ல அவருக்கு கல்யாணம் ஆகணும். அது மட்டும் இல்லை, இந்த வீட்டில் 2 ரூமு தான் இருக்குது, நாங்கள் எப்படி இந்த வீட்டில் இருக்க முடியும், அதனால் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணும். இப்போ தான் இந்த வீடு நமக்கானதாக மாறி இருக்கு, இந்த வீட்டில் எவ்வளவோ மாற்ற வேண்டிய விஷயங்கள் இருக்குது, இவ கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், இன்னும் படிப்பு கூட இன்னும் ஒழுங்காக முடியவே இல்லை, இவ படிக்கிறத விட்டுட்டு தேவையில்லாத வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கா. நான் எத்தனையோ தடவை அவளுக்கு அட்வைஸ் பண்ணிட்டேன், ஆனால் அவள் என் பேச்சை கொஞ்சம் கூட கேட்கவே மாட்டேங்கிறா. அதனால தான் எனக்கு இந்த கல்யாணம் அவசியமானு சொல்லி எனக்குள்ளேயே ஒரு கேள்வி வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம பாண்டி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிலா இருந்துட்டு, சூப்பர் பாண்டி, இந்த வயசில் நீங்கள் இவ்வளோ யோசிக்கிறீங்க, ஆனால் உங்களோட நிலைமையிலேருந்து வானதி கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டேன்றாங்க. அது ஏன் எனக்கு ஒன்றும் புரியல, எதுக்கு எடுத்தாலையும் பட்டு பட்டுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க, அடுத்தவங்க மனசு காயப்படுமா படாதான்னு சொல்லி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேன்றாங்க. சாரி பாண்டி, சொல்லணும்னு தோணுச்சு, அதனால தான் சொல்லிட்டேன், அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ என்ன நீங்கள் போய் எங்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க, அவள் பேசுகிறது எனக்கே பிடிக்கல தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.